நம்ம இன்னைக்கு எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான சோகன் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு பண்ணிடலாம். கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்குகிற இந்த சோகன் அல்வா நம்ம வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். இது நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு நீங்கள் சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இது போல் ஒரு பேப்பர் கப் நம்ம ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் பேப்பர் கப்பில் தான் செய்யணும்னு இல்லை, வீட்டில் இருக்க சில்வர் கப்பில் கூட பண்ணலாம். ஆனால் பேப்பர் கப்பில் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அந்த மிட்டாயை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி டீ கப்ஸ் பேப்பரில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கப்பில் இது போல் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ரெடியாக இதை வச்சுக்கோங்க. இப்போ இதில் அலங்காரத்துக்காக கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டீமோல்டு பண்ணி வெளியில் எடுக்கும்போது அல்வான்னு சொல்லும்போது நம்ம வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு சாஃப்டான அல்வா போல் இது இருக்காது. இது கொஞ்சம் ஹார்டாக சாக்லேட் போல் இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். கடித்து சாப்பிடும்போது நெய் மிட்டாய், அதுக்கப்புறமா நம்ம லாக்டோ கிங் சாக்லேட்லாம் சாப்பிட்ருப்போம்ல, அந்த சுவையில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ண பிஸ்தாவும் கொஞ்சமாக தூவிக்கிடலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம டீமோல்டு பண்ணும்போது வெளிப்பக்கமாக இந்த டிசைன் தெரியும். அதாவது இந்த அலங்காரம் அல்வாவினுடைய வெளிப்பக்கத்தில் தெரியும். அதுக்காக நீங்கள் சில்வர் கப்பில் சில்வர் தட்டில் பண்ணுறீங்கன்னா கூட இதே போல் நெய் தடவிட்டு மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய், பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை உருகிறது வரைக்கும் இது போல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. சர்க்கரை தானாக உருகி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை ஓரளவுக்கு உருக ஆரம்பிச்சிருக்கு. இது முழுமையாக உருகிட்டு தேன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ முழுமையாக உருகிருச்சு, ஆனால் இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை. இப்போ பாருங்கள், கலர் நல்ல ஒரு தேன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் பெர்ஃபெக்டான கலர். இந்த கலர் வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துகிட்டே இருக்கணும். இடையிடையில் ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பால் பவுடர், மைதா மாவு இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் கூட கட்டி பற்றாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கெட்டியாக ஒரு அல்வா பக்குவத்துக்கு வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பேப்பர் கப்பில் சேர்த்துருங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒல்லியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா கப்லையும் சேர்த்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு லேசாக லெவல் பண்ணிக்கோங்க. இந்த வேலையை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஏன்னா இது சீக்கிரமாகவே கட்டியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன சில்வர் பவுல்லையும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இது நல்லா கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது முழுமையாக ஆறி இருக்கு. இப்போ நம்ம இந்த பேப்பர் கப்பை ஈஸியாக இது போல் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே கடைகளில் கிடைக்கிறது போல் சோகன் ஹல்வா சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
இதே போல் நம்ம சில்வர் கப்பில் ஊற்றி வச்சோம்ல அந்த அல்வாவுமே நல்லா கெட்டியாக இருக்குது. நீங்கள் இதை டிமோல்ட் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கத்தி வச்சு லேசாக நெம்மினீங்கன்னா போதும். பாருங்கள், அந்த மாதிரி வெளியில் வந்துடும். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஈஸியாக சிம்பிளான ரெசிபியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.